எதை பற்றி பேச போகிறோன்னா, தனுஷ் அவர்கள் ரசிகர் மன்றத்தை நட்பரி மன்றமாக வந்து இப்போ மாற்றிருக்காரு. அது இங்கே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தனுஷ் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு நானே ஒரு டிஸ்க்ளைமர் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். என்ன டிஸ்க்ளைமர்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா கூட நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. இது வந்து என்னுடைய முழு ஒரு ஒரு கணிப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் சில பேர்கிட்ட நான் பேசினேன், அந்த வகையில் அதையும் சேர்த்து வச்சு நான் பேசுகிறேன். அதுக்கு நான் ரொம்ப தனுஷ் அவர்களை நான் தாக்கி நான் பேச விரும்பலை. ஏன்னா தனுஷ் அவர்கள் வந்து இப்போ அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாரு அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அவருக்கு கையில் வந்து இப்போ படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 படங்கள் வந்து கைவசம் வந்து வச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நேற்று நடந்தது, அதாவது நேற்றோ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கோ அதுக்கு முந்தின நாளாக நடந்தது அதுதான் நினைக்கிறேன். தனுஷ் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக வந்து மாற்றிருக்காரு. ஸோ அந்த அந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியல. அந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சுன்னா, சென்னையில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்றது, இப்போது கட்டகுஸ்தி படம் வந்து எடுத்தாங்க இல்லையா, அந்த படத்துடைய ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அவங்க தான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் அந்த கிரவுண்ட்லலாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது மூலிமா என்னென்னா, அந்த இடத்துல நிறையா அந்த அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவர் இன்னும் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி அங்கே வந்து அவர் வந்து பேசலை, இல்லை அவர் வந்து தனியாக மேடை போட்டு அப்படின்றது பேசலை, இல்லை ரஜினி அவர்கள் இதுக்கு முன்னாடி அரசியல் ஒரு டாக் மாதிரி பேசிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அரசியலுக்கு வரப்போற அப்படின்றது, ஒரு மண்டபத்துக்கு வாடகை எடுத்து அவருடைய ரசிகரை கூப்பிட்டு வச்சு அந்த மாதிரி அப்படின்றது பேசலை. இது ஒரு காலேஜில் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பேசியிருக்காங்க அவருடைய பிறந்த நாளுக்கு. ஸோ இப்போ விஷயத்துக்கு நற்பணி மன்றம் ஆரம்பிக்கலாம். அதை சைலண்டா ஆரம்பிச்சுட்டு இருந்தாரா பரவாயில்ல. இவர் வந்து கொடி ஆரம்பிச்சு, அந்த கொடி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் எப்படி ஒரு விதை போட்டாரோ அரசியலுக்கு விதை போற மாதிரி ஆரம்பிச்சுக்கிறாரு. அது வந்து டைலாக் அவ்வளோ பெரிய அவர் அட்டாக் பண்ற அளவுக்கு யாருமே வந்து அவர் இண்டஸ்ட்ரியில் அவரை தாக்கல. இவரே சொல்லிக்கிறாரு, என்ன இப்படி தாக்குறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, நான் அப்படி வந்தேன் இப்படி வந்தேன்ட்டு சொல்றாரு. இது நற்பணி மன்றமாவே போனா பிரச்சனை இல்லை. இது அரசியல் நோக்கமா வந்துச்சுன்னா அது வந்து அவருக்கு தான் பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு இப்ப தமிழ் சினிமால ஒரு ஓப்பனிங் ஷோன்னு இருக்கு. அந்த ஓப்பனிங் ஷோலயே இப்போ சேலத்தில் ரிலீஸ் பண்றாங்கன்னா, ஓப்பனிங் ஷோலயே ஒரு ஸ்கிரீன் கூட ஹவுஸ்ஃபுல் ஆகாத ஒரு ஆக்டர் இது மாதிரி பேசுறது ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்று. தனுஷ் அவர்களும் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்றது. அவரும் வந்து ஒரு 4-5 எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 நேஷனல் அவார்டு அப்படின்றது இப்போ கரண்ட் வரைக்கும் வந்து வின் பண்ணி கைவசம் அப்படின்றது அவர்கிட்ட இருக்குது. நல்ல படங்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு. லாஸ்ட்டாக அவருக்கு நல்லா ஓடின படம் அப்படின்னு கேட்டால், டு பி ஃப்ராங்க் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஆனால் இதுதான் வந்து உண்மை, திருச்சிற்றம்பலம் தான் வந்து லாஸ்ட்டாக அப்படின்றது பிளாக் பஸ்டர் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்றது. அவரும் வந்து என்னென்னமோ நல்ல நல்ல படங்கள் அப்படின்றதான் வந்து நடித்தார். பட் படங்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகலை. இட்லி கடை அவருடைய படம் தான் டைரக்ஷன் பண்ணி நடித்தார். ஸோ இட்லி கடைக்கு முன்னாடி ராயன் படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் அவர் வந்து அந்த மேடையில் வந்து ஆரம்பித்தார். ராயன் படத்துக்குலாம் வந்து நேஷனல் அவார்டு கொடுத்ததுல வந்து என்ன தப்பு அப்படின்ற மாதிரி. அதாவது தனுஷ் அவர்களுக்கு அங்கே வந்து திருத்தம் என்னன்னா, தனுஷ் அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்த தப்பு இல்லை, என்ன மாதிரி படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுக்கறது அப்படின்றதா வந்து இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும், அது வந்து ஒரு என்ன சொல்றது, கேள்வி எழுப்புறதாகவும் ஒன்று இருக்குது. அதுவே தனுஷ் அவர்களே திருப்பி சொன்னார், என்னுடைய இதுக்கு முன்னாடி இருந்த புதுப்பேட்டை படத்துக்குலாம் நேஷனல் அவார்டு தரல, அதெல்லாம் யாராவது கேட்டிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன வடசென்னை படத்துக்குலாம் நேஷனல் அவார்டு தரல, அதை யாராவது கேட்டிங்களான்னு கேட்டால், அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்காம இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிப்பு திறமை மூலயமா இங்கே வந்து என்ன படங்கள் வேணாலும் நடிக்கலாம், நடிப்பு திறமையை காட்டுறதுக்கு என்ன படங்களெல்லாம் நடிக்கலாம். ஆனால் வந்து அந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கணுமா அப்படின்றது வந்து கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணுன்ற கட்டாயம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. காரணம் ஏன்னா, இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு படம், இல்லை வந்து சில சமூகத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் உள்ள ஒரு படம், இல்லை ஏதோ ஒரு கேஸ்ட் ரீதியாவோ மத ரீதியாவோ இல்லை ஒரு ஸ்டேட்டு ரீதியாவோ இல்லை ஏதாவது ஊர் ரீதியாவோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பாதிப்பை வந்து எடுத்து சொல்லி அதோட இன்னல்கள் வந்து எடுத்து சொன்ன ஒரு படம் அப்படின்ற மாதிரி நடித்து அவர் அந்த மாதிரி படங்கள் கொடுத்துட்டு அந்த படத்துக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா கூட ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அதில் ஒரு கர்ணன் படத்தை வந்து சொன்னார், சரி அந்த மாதிரி படத்தை கூட ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஆனால் இதில் வந்து புதுப்பேட்டை படத்துக்கு வடசென்னை படத்துக்கு என்ன சொல்ல வருது, அந்த கதை வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, கத்தி எடுத்து வெட்டு கொத்து, பேச்சுக்கு இடம் இல்லை, பொறுக்கித்தனம் பண்ணு, எல்லாம் வேணா பண்ணு. அதுலேயும் புதுப்பேட்டையில் அவர் வந்து ஸ்னேகாவை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அந்த கதை வயசுப்படி அவர் வந்து ரவுடியாக வந்து அந்த படத்தில் வந்து காமிப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மணமேடைக்கு போயிட்டு அந்த பொண்ணு அழகாக இருந்தது, அதுக்காக நான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட சொல்லணும்னா, நான் கெட்டவதில் சொல்ல, இருந்தாலும் நாகரிகமாக சொல்கிறேன், பொம்பளை சோக்குன்ற மாதிரி கல்யாணம் பண்ண ஒரு கேரக்டர் போயிட்டு நேஷனல் அவார்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து என்ன சரி? அது வந்து பொது ஜனங்கள் மக்கள் வந்து யாராவது பேசலாம். தனுஷ் அவர்கள் பேசினது வந்து அது அவருக்கே
பிற்காலத்தில் அது பேக் ட்ராப்பா அப்படின்றது போய் முடியும். அடுத்து வடசென்னை படம் வந்து சின்ன பசங்க வந்து பெரிய வரைக்குமே அதில் வந்து கத்தி எடுத்துட்டு குத்து போ வா அப்படின்ற மாதிரி தான், கெட்ட வார்த்தை பேசு அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் முழுக்கவே இருக்கும். படமும் வந்து ஏ சர்டிஃபிகேட். படத்தில் சின்னதாக வந்து கேம் மூலயமா பெரிய ஆள் ஆகணும், இந்த இடத்த வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வச்சுட்டா மட்டும் அது வந்து சரியாயிடாது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து நேஷனல் அவார்டு கொடுக்காம இருந்தது வந்து சரிதான். அதை வந்து தனுஷ் அவர்கள் வந்து எடுத்து சொன்னது வந்து அவருக்கே பிற்காலத்தில் அது வந்து ட்ரோல் ஆகும், கேள்விக்குறியா அப்படின்றது மாறும். அது எப்போ மாறும் அப்படின்னா, அவர் அஃபிஷியலாக கட்சி ஆரம்பிக்கிறாரு பார்த்தீங்களா, விஜய் அவர்கள் ஆரம்பித்த மாதிரி கட்சி அப்படின்றத ஆரம்பிக்க, இன்கேஸ் கட்சி ஆரம்பித்தால் அது வந்து அவருக்கு வந்து பேக் ட்ராப்பா அப்படின்றது அமையும். இப்போவே வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. 2031 வந்து தனுஷ் வந்து பதவிக்கு வந்து, அதாவது எலெக்ஷனுக்கு வந்து இறங்க போறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கேட்டா, என்னோட ஒப்பீனியன் படி அவர் வந்து 2031 எலெக்ஷன்ல களத்துல வந்து இறங்குறதுக்கு 100க்கு 200% வந்து வாய்ப்பு கிடையாது. காரணம் நான் ஏன் சொல்றேன்னா, அவர் இப்போ கைவசங்கள் வந்து ஒரு 6 படம் 7 படம் அப்படின்றது வந்து வச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல ஒரு முருகர் படம் சம்பந்தப்பட்டது ஏதோ ப்ரோமோ அப்படின்றது விட்டாங்க. அது 2029 தான் அந்த படமே வந்து ஸ்டார்ட் பண்ணவே போறாங்க. தனுஷ் அவருடைய கரியர்லயும் வெற்றிமாறன் அவரோட கரியர் மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, திடீர்னு ட்ராப் ஆனா கூட ஆகலாம். ஏன்னா சப்ஜெக்ட் அவ்வளோ வெயிட்டேஜான சப்ஜெக்ட். நெகட்டிவா பேசுறதுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த படம் முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு வருஷம் அப்படின்றதாகும். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான், அவர் ஒரு ஸ்கிரிப்டை வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படின்றது ஒன்று இருப்பார். அந்த ஸ்கிரிப்டில் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு டேரெக்டாக 31 வந்து இறங்கி அரசியலில் நான் கலங்காலணும், நான் இங்கே எதிர்த்து அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து யாரை எதிர்த்து அவர் அரசியல் பண்ணுவார்? விஜய் வந்து எடுத்து அரசியல் பண்ணுவாரா? மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் மக்களே வந்து தனுஷ் அவர் வந்து காமெடி பீஸாக பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா டிஎம்கே அவர் வந்து எடுத்து அரசியல் பண்ணுவாரா? டிஎம்கேவெல்லாம் அவர் வந்து எடுத்து அரசியல் பண்ணால் விஜய்க்கு என்னென்ன குறைச்சல்லாம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்றது. இந்த குறைச்சல்லாம் தனுஷ் அவர்கள் தாங்குவாரா? 1% அப்படின்ற கூட தாங்கவே மாட்டார். காரணம் ஏன்னா இதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களுடைய படம் வந்து சுமூகமாக தான் ரிலீஸ் ஆகும். அவருடைய படங்கள் தள்ளி போனதுக்கு காரணம் வந்து தனுஷ் அவர்களே வந்து காரணமா இருக்கும். அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ் ஏதாவது வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, சில இடத்துல வந்து கடன் கொடுக்காம இருந்திருப்பாங்க, சம்பளம் பாக்கி அப்படின்றது அது மூலியமா தான் தள்ளி போயிருக்குமே தவிர, தனுஷ் எடுத்த முடிவுக்காகவும், தனுஷ் வந்து மக்களுக்காக எடுத்த முடிவுக்காகவும் அவருடைய படங்கள் வந்து முடக்குனதாகவும் தள்ளி போட்டதாகவும் இங்க வரலாறு அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. மக்கள் பிரச்சனைல இது வரைக்கும் தனுஷ் அவர்கள் வந்து அவரா வாண்டடா வந்து எதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸ் மூலயமா சொன்னதை வந்து வரலாறும் அப்படின்றது கிடையாது. திடீர்னு அவர் அரசியலுக்கு வந்தாலும் வந்து இது எதுக்கு வர மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, உள்ளாட்சி எலெக்ஷன்ல இல்லை வந்து வரப்போற இடைத்தேர்தலில் ஜென்சி கிட்ஸ் ஓட்டை வந்து உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி அதுக்காக தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அப்படின்றது வந்து சோசியல் மீடியால அது மூலயமா தான் விஜய் அவர்கள் வந்து வின் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ என்ன கேட்டால் வந்து தனுஷ் அவர்கள் வந்தாலும் வரட்டும். காரணம் ஏன்னா அப்போதான் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த சோசியல் மீடியா மூலயமா அவர் வந்து ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி பிற்காலத்தில் வந்து அது வந்து ரிசல்ட் வந்து விஜய் அவர்களுக்கே வந்து பாசிட்டிவாக போகும். ஸோ விஜய் அவர்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா இப்பையிலேருந்தே அவர் வந்து அச்சாணி அப்படின்றது ரொம்ப ஆழமா அப்படின்றது வந்து இறக்கணும். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, நான் வீட்டில் ஒரு பையன், வீட்டில் ஒரு விஜய், வீட்டில் ஒரு தம்பி, வீட்டில் ஒரு மாமனா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையை வந்து தனுஷ் அவர்கள் சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே 4 பக்கத்துல இருந்து இல்லை 8 பக்கத்துல இருந்து அவருக்கு சுத்தி வளைச்சி அவரே நெகட்டிவா பேசுற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதுல ஒரு முதல் விஷயம் இப்போ வந்து சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா, அவர் வந்து தமிழர் இல்லை தெலுங்கர் அப்படின்றது. அது தனுஷ் அவர்கள் இதுல என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா, தனுஷ் அவர்களுக்கு தோசை திருப்பி போற மாதிரி வந்துடும். தனுஷ் அவர்களே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி மாரி படம் ரிலீஸ் ஆகும் போதோ இல்லை 3 படம் ரிலீஸ் ஆகும் போதோ நினைக்கிறேன், தனுஷ் அவர்களே ஒரு சேனல்ல அவரே வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு, ஆமா நான் தெலுங்கர் தான் அப்படின்ற மாதிரி. அவருடைய அப்பாவுமே வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு, ஆமா நான் தெலுங்கர் தான் அப்படின்றது. இந்த வீடியோ இப்போ வந்து சாதாரணமா அப்படின்றது ஒன்று போகும். கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அப்படின்னா இந்த வீடியோ வந்து பெருசாகி தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னா இதை வந்து தனுஷ் அவர்களுக்கு திரும்ப வந்து ட்ரோல் மெட்டீரியல் அப்படின்றது மாறும். அதுக்குன்னு நான் வந்து தனுஷ் அவர்களை வந்து தெலுங்கர் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நான் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் பேச விரும்பல. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கும் வந்துச்சு. தனுஷ் அவர்களுக்கு வந்தா தாங்குவாரா அப்படின்னு கேட்டால் தாங்க மாட்டாரு. அடுத்து இப்போ டிஎம்கே என்னன்னா இப்போதைக்கு வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. காரணம் ஏன்னா இப்போ உள்ளாட்சி தேர்தலை இறக்கி விட்டுட்டு உள்ளாட்சி தேர்தல் வந்து கட்சி சின்னம் அப்படின்றலாம் தேவையில்லை, சுயேட்சாவே வந்து நிற்கலாம். சுயேட்சா நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு நாளைக்கு வந்து இவங்களை டிஎம்கே சைடில் வந்து இழுத்து உள்ள கட்சிக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது ஒன்று இருக்குது. என்ன கேட்டால் இது வந்து தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய பேக்ட்ராப் அப்படின்றதெல்லாம் போய் முடியும். காரணம் ஏன்னா சினிமாவில் அவர் ஒரு உச்சத்தையும் வந்து தொடலை. என்னதான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும்
சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தனுஷ்க்கு அப்புறம் வந்தவர். சிவகார்த்திகேயனோட பிசினஸை இன்னுமே தொடர்ச்சியா ஒரு 3 படம் 4 படம் அப்படின்ற தொடர்ச்சியா தனுஷ் அவர்கள் வந்து பீட் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு படம் 2 படம் அப்படின்றத பீட் பண்ணிருக்கலாம். சிவகார்த்திகேயன் வந்து தொடர்ந்து அவருடைய பிசினஸ் வந்து அவர் வந்து கைவசம் அப்படின்றது ஒன்று வச்சிருக்காரு. விஜய்க்கு அடுத்து பார்த்தா இன்னைக்கு பிசினஸ் வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்றது அடுத்த தலைமுறை வந்து சிவகார்த்திகேயன் தான் வந்து கையில வச்சிட்டு இருக்காரு. இது வந்து இந்த பிளஸஸ் எல்லாம் வந்து தனுஷ் அவர்கள் வந்து சரி பண்ணவே இல்லை. நல்ல நடிக்கிறாங்க, அவார்டு வாங்குறாங்க. விக்ரம் சார் வாங்காத அவார்டா சூர்யா அவார்டு வாங்குறாரு. இது மாதிரி அவார்ட்லாம் வாங்குறாங்க. ஆனா அந்த பேசுறத வந்து பெரிய அரசியல்வாதி மாதிரி சாதிச்ச மாதிரி பேசுறாரு. அரசியலுக்கு வராம நடிகராகவே இருந்துட்டா பிரச்சனை இல்லைன்னு நான் தோணும். அந்த கொடி இதெல்லாம் தேவையில்லாதுன்னு கேட்டேன். அவங்க ரசிகர்கள்லாம் விஜய் சார் வந்து இது மாதிரி சிஎம் ஆனதுனால அவங்களும் வந்து அந்த நோக்கத்தோட வர மாதிரி தான் எனக்கு தோணுது. கட் அவுட் வைக்கிறது, அந்த கலாச்சாரம், அவர் எந்த பாணியில வந்தாரோ அந்த பாணியிலேயே குதிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது வந்து இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி இதுக்கு மேல வர ஜென்சி கிட்ஸுக்கு இது கீழே இருக்கிறீங்களா, இவர் வந்து கொஞ்சம் ஒரு 2% 3% பிடிச்சி வச்சுக்குவாரு. இவருக்கு பின்னாடி ஒரு 2% இருந்தா கூட இங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து விஜய் சாருக்கு அடிப்படைன்னு நினைச்சுதான் இறைக்கிறாங்களா எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் சினிமால ரிலீஸ் பண்ணியா ஒரு ஷோவா ஹவுஸ்ஃபுல்லா ஆக்க சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, அப்படி சொல்ற விஜய் சார் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் என்ன ஒரு தொகுதி கேட்டு வாங்கி அவர் சார்பா ஒரு எம்எல்ஏ ஆனா இங்க நின்று ஜெயிச்சு கருணாஸ் மாதிரி வரலாம். அவருக்கு தான் அப்படி பண்ணாலுமே இப்ப அப்படி பண்ணிதான் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணணும் 5 வருஷம் பார்க்கணும். அதுக்குள்ளே இவர் அரசியல் இவர் இப்ப வந்து விதை போட்டு வச்சுக்கிறாரு. இவர் நோக்கம் என்னன்னா, விஜய் சார் வந்து ஒரு 5 வருஷம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் இவர் குதிப்பாரு. இப்ப குதிக்க மாட்டாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்குவாரு. ஆனா இவர் இப்பயே இந்த நோக்கத்தோட வர மாதிரி தெரிஞ்சதுனால ஆல்ரெடி முன்ன வந்த கூட்டம் கூட இனிமே அவர் படத்துக்கு வர்றது டவுட் தான். ரசிகர்கள் மட்டும்தான் போய் இவர் அரசியல் நோக்கத்தோட படம் ரிலீஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா யாரும் வரமாட்டாங்க. ஃபேன்ஸ் மட்டும் தான் வருவாங்க. இப்ப விஜய் இவர் என்ன ஃபார்முலா ஹேண்டில் பண்றாருன்னா, விஜய் சார் போயிட்டாரு, சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாரு. அந்த இடத்துக்கு யாராவது வந்து உட்காந்துக்குவாங்கன்னு பயந்துகிட்டே இவர் முன்னாடியே அட்டன்ஸ் போட்டாரு. விஜய்க்கு அப்புறம் நான் தாங்கிற மாதிரி அட்டன்ஸ் போட்டு வைக்கிறாரு. ஏன்னா விஜய்க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் யாரு அடுத்த தளபதிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. இவரே இளைய சூப்பர் ஸ்டார்னு போட்டுக்கிட்டு இவர் குதிச்சு வச்சுக்கிட்டாரு. நானே ஒரு நற்பணி மன்றம் வச்சுக்கலாம். இப்ப விஜய் சார் கம்பாரிசன் பேசுறதே தகுதி இல்லை. ஆனா நம்ம பேச வச்சுட்டாரு பாத்தியா, அதுதான் அவருக்கு தேவை. 2031 வந்து அவர் சப்போஸ் வந்து எலெக்ஷனுக்கு போட்டி இல்லை அப்படின்னா அவர் வந்து 2036 அடுத்து வந்து போட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள வந்து அவங்களுடைய ரசிகரையும் உடைச்சிருவாங்க. அவங்களுடைய ரசிகரையும் வந்து அவங்கெல்லாம் வந்து வளர்ந்துருவாங்க, யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய கட்சியில போய் சேர ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கேட்டா இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது எப்படி இருக்குன்னா 90 காலகட்டத்தில் ரஜினி வந்து நான் அரசியலுக்கு வருவேன், அரசியல் டச்சு, இந்த அரசியல்வாதிகளை ஏற்று பேசி அந்த அரசியல்வாதிகளை ஏற்று பேசி விமர்சனம் பண்ணி தன்னுடைய படம் ஓப்பனிங் கலெக்ஷன் ஒரு 3 நாள் 4 நாள் கலெக்ஷன்ஸ் கைவசம் வச்சிருக்கிறது எப்படி ரஜினி காமிச்சிட்டு இருந்தாலோ அதே மாதிரிதான் தனுஷ் அவர்கள் இப்ப கையில எடுத்துக்கிட்டு அதே மாதிரிதான் வந்து பண்ணணும்ட்டு அவர் வந்து நினைச்சிருக்காரு போல. நம்மளும் ஒரு உருட்டி பார்ப்போம், நம்மளுக்கு வந்தா லாபம், வரலன்னா வந்து இருக்கிற மினிமம் கேரண்டியோட வந்து ஒதுங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு அப்படின்றது. இன்னும் எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. எதுக்கு இப்படி பேசுறாருன்னு தான் தெரியல. நயன்தாரா விட்டு தான் பேச வைக்கணும் பழகுது. இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக ஒரு மேடையில் ஏறி பேசும்போது அந்த பஞ்ச் டைலாக்லாம் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ் அவர்கள் வந்து சினிமாலேயே பஞ்ச் டைலாக் பேசாமல் தான் நடிக்கிறாரு. ரொம்ப சாலிடாக தான் நல்லா நடிக்கிறாரு. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீன் மேடைன்னு ஒன்று வரும்போது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை ஏதோ வந்து திணிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம் நான் தான் கலாச்சாரத்தை காப்பாற்றுற மாதிரியும் கருங்காலி மாலையை வந்து ஒன்று பாதி உள்ளே போட்டுட்டு பாதி வெளியில் தெரிகிற மாதிரி இதில் என்ன ஒன்று சொல்கிறேன்னா கருங்காலி மாலை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றதெல்லாம் ஒரு சுத்த போய். அதுவும் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு வியாபாரத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. கருங்காலி மாலை உண்மை அப்படின்னா தொடர்ச்சியாக தனுஷ் அவர்கள் வந்து படம் ஓடி இருக்கணும்ல, ஏன் ஓடலை? அவர் வேற ருத்ராட்ச கோட்டை அப்படின்றது கவிதை போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பாசிட்டிவ், அது அவருடைய பர்சனல் போட்டுக்கிட்டோம். ஆனா அது வந்து கண்டிப்பா அது வந்து சட்டைக்கு வெளியில தான் தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு வராது பாத்தீங்களா, அதுதான் வந்து திணிப்பு. அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு அவருடைய பையனை கூட்டிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு லிங்கா பேபி யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்றாரு. இதுல வந்து என்ன இருக்குன்னு தெரியல ஹீரோஷம் பேசுறதுக்கு. அவருடைய பையனை வந்து பேடுன்றாரா இல்ல வந்து படம் பார்க்குற வர நம்மளை வந்து பேடுன்றாரா? பேடுன்னா தமிழ்ல வந்து என்னன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இல்லை வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து பேடுன்றாரா இல்லை வந்து அவரோட எதிரியை வந்து பேடுன்றாரா? அவர் பையனை பார்த்து யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேர் அப்படின்ற மாதிரி பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இருந்தாரு. இது வந்து அவருக்கே வந்து ட்ரோலா அப்படின்றதான் மாறும். ஆல்ரெடி வந்து ட்ரோலா தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வந்து யோசிச்சு, ஏன்னா
ரஜினி அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். 1990 காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் வந்து வந்திருந்தா அவர் டெஃபினட்டா சிஎம் அப்படின்றது வந்து அரங்கேறி இருக்கலாம். பட் அவர் வந்து வரல, அவரும் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி 2021 வர மாதிரி சொல்லிட்டு வரல அப்படின்றது சொல்லிட்டாரு. அவர்னாலேயே வந்து முடியல. ஆனா விஜய் அவர்கள் வந்து முடிஞ்சது காரணம் முட்டி மோதி திணறி அப்படின்றா வந்து நிக்கிறாரு. சாலிடா அவர் ஒன்றும் ஜனநாயகம் படம் முடிச்சுட்டு டைரக்டா வந்து சிஎம் பதவி அப்படின்றது கொடுக்கல. என்னென்ன இன்னல்கள்லாம் நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா தனுஷ் அவர்களுக்கு அந்த இன்னல்கள்லாம் தாங்கக்கூடிய சக்தி அப்படின்றதும் கிடையாது. ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் ஃபேண்டம் அப்படின்ற மாதிரியும் கிடையாது. இல்லை விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ரஜினி அடுத்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒரு ஃபேண்டம் ஒரு ஸ்டார் ஃபேண்டம் அப்படின்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு சினிமாலையும் வந்து சாதிச்சேன் நான், எனக்காக ஒரு கூட்டம் வருது அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிரூபிக்கவும் இல்லை. ஏன்னா தனுஷ் அவருடைய நாள் படமே வந்து நான் வரவையில் ஒரு தேட்டரில் பார்த்தேன். பேனர் வந்து இருந்துச்சு. அந்த பேனரில் ஒரு 40 பேர் 60 பேர் வந்து ஃபோட்டோ இருந்துச்சு. ஆனால் அந்த 40 பேர் 60 பேர் தேட்டரில் படம் பார்க்க வரல. அதுதான் எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பேனர் வைக்கிறது மட்டும் தான் என் வேலை, படம் பார்க்கறதுலாம் என் வேலை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டாங்க போல. எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா பேனருக்கு வைக்க வரவங்க படம் பார்க்க வர மாட்டாங்க. அப்படிதான் தனுஷ் அவருடைய படத்தோட ஓப்பனிங் அப்படின்றதே ஒன்று இருக்குது. ஸோ சினிமாலேயே அவர் வந்து இன்னும் ஒரு ஸ்டேபிளான ஒரு சக்ஸஸ், தொடர்ச்சியான ஒரு சக்ஸஸ் அப்படின்றது ஒன்று கொடுக்கல. ஸோ இனிமேட்டு வர காலகட்டத்தில் அப்படின்றதான் பார்க்கணும். நான் இப்போ பேசுனது அப்படின்றது நான் தனுஷை தாக்கி பேசணும் அப்படின்றதுக்காக இல்லை. சினிமாலையும் விமர்சனம் பண்ணுவோம், அரசியலுக்கும் வரும்போது மக்கள் நலன் நம்ம வந்து எப்பயுமே வந்து மக்கள் சைடில் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு விமர்சனமாக தான் அப்படின்றது ஒன்று இருக்குது. பிடிச்சிருக்கவங்க வந்து எடுத்துங்க, பிடிக்கல அப்படின்னா வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. இவரே சொல்லிக்கிறாரு, இவரே தாக்குறாங்கன்னு சொல்லிக்கிறாரு, என்னன்னே தெரில. இவர் நோக்கம் வந்து அரசியலுக்கு தான் குதிப்பாருன்னு தோணுது. ஏன்னா மற்றவங்களாம் இப்படி பண்ண மாட்டாங்க. விஜய் சார் மாதிரி யாரும் வரமாட்டாங்க. இவங்க வந்து அந்த சிவாஜி கணேசன் சார் மாதிரி, கமல் சார் மாதிரி இது மாதிரி வந்துட்டு வேணா காணாமல் போயிடுவாங்களே தவிர்த்து அரசியல் குதிக்காம இவங்க வந்து ரசிகர் மன்றமாவே வந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ரசிகர் மன்றம் வரையும் இப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ சூர்யா தான் நல்லது பண்றாரு, இது மாதிரிலாம் சேட்டை பண்ணாருன்னா அப்பயே முடிச்சிருப்பாங்க. தனுஷ் சார் வந்து இப்படி பேசி பேசி அவர் கெரியர் அழிச்சுக்கார் தான் நினைக்கிறேன். விஜய் சார் இடத்த பிடிக்க பாக்குறாரு, அது கஷ்டம்.